டெய்லி குடிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களோட உடம்புல என்னென்ன உறுப்புகள்லாம் பாதிக்கப்படுது, என்னென்ன நோயெல்லாம் வருதுன்னு தெரியுமா? டெய்லி குடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு மனுஷனுக்கு முதல்ல பாதிக்கப்படுறது அவனுடைய கல்லீரல் தான். கல்லீரல் அப்படின்றது சும்மா கிடையாதுங்க. உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள்ல ஒரு மிகப்பெரிய ராஜ உறுப்பு என்னன்னு கேட்டோம் அப்படின்னம்னா அது கல்லீரல் தான். கழிவுகளை வெளியே ஏத்துறதுல ஒரு மிகப்பெரிய பெரும் பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னம்னா கல்லீரலுக்கு தான் இருக்கு. கல்லீரல் வீங்குறது, கல்லீரல் சுருங்குறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் சரக்கு அதிகமா அடிக்கிறதுனாலதான் வருது. கல்லீரல் உங்களுக்கு கெட்டு போச்சு அப்படின்னா வியாதிகள் உருவாகிறதுக்கு நீங்களே உங்களுடைய வீட்டினுடைய கதவை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அங்க உண்மை. அடுத்ததான் பாதிக்கப்படுறது என்ன உறுப்பு அப்படின்னு கேட்டா ஹார்ட். நேற்று வரை நல்லா தான் இருந்தான், எப்படி திடீர்னு இறந்தானே தெரியலையே அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? மர்மமான மரணம், துர்மரணம் இதெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? நல்லாவே இருந்துகிட்டு இருப்பான், திடீர்னு இறந்துருவாங்க. என்ன காரணம் அப்படின்னு ரொம்ப உன்னிப்பா நம்ம கவனிச்சோம்னா தெரியும். அவங்க அதிகமா சரக்கு எடுத்துக்கிறவங்களா இருப்பாங்க, இல்ல வீட்டுக்கு தெரியாம அப்பப்ப சரக்கு அடிக்கிறவங்களா இருப்பாங்க. ரத்த நாளம் விரிவடைகிறது, ரத்த நாளங்கள்ல உராய்வு. திடீர்னு பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஹை பிபி திடீர்னு நம்ம செக் பண்ணும்போது ஹை பிபி ஆயிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வீட்டுக்கு தெரிந்தும் தெரியாமலும் அதிகப்படியான சரக்குகளை எடுக்கிறதுனால தான். அடுத்து பாதிக்கப்படுறது என்ன உறுப்புன்னா மிக 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 முக்கியமான உறுப்பு மூளைதான். நம்ம உடம்புக்கு ஒவ்வொரு உறுப்புலையும் ஒவ்வொரு உறுப்புக்குமே அடுத்தடுத்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. நம்ம இப்ப திடீர்னு ஒருத்தன் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு மன வேதனை வருது, இல்ல உடம்புக்கு ஏதோ ஒரு வேதனை வருது, கண்ணுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வரும், கண்ணீர் வரும். இந்த செயல்களை எல்லாமே இண்டிகேட் பண்றது யாரு அப்படின்னு கேட்டோம்னா அது மூளை தான். மூளை மிக மிக கொடுமையாக பாதிக்கப்படும். இதனால நமக்கு நரம்பு தளர்ச்சி, நரம்பு மண்டல பாதிப்பு, எல்லா விதமான சகல நோய்களுமே நமக்கு வரும். இதனால ஆதி மூலம் என்ன? சரக்கு அதிகமாக அடிப்பதனால். இதை தவிர இன்னும் பல நோய்களும் இருக்கு. சக்கரை வியாதி வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னம்னா சரக்கு அடிக்கிறது தான் காரணம். சரக்கு அடிக்காத நபர்களுக்கும் சக்கரை வியாதி வரும், ஆனால் அதிகமாக சரக்கு அடிக்கக்கூடிய நபர்களுக்கு சர்க்கரை வியாதிகள் அதிகமாக வரும். அடுத்து பிபி, ஞாபக மறதி அதிகமா இருக்கக்கூடிய நபர்களை பார்த்தோம் அப்படின்னம்னா அவங்க அதிகமா சரக்கு எடுத்துக்க கூடியவங்களா இருப்பாங்க. தோல் நோய் வர்றதுக்கு காரணம் சரக்கு அடிக்கிறது தான் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா மிக மிக கொடுமையான ஒரு பாதிப்பு அல்சர், வயிறு பாதிப்பு. வயிறு பாதிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எல்லா நோய்களும் வரக்கூடியதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக உள்ளது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு நல்ல உணவுப் பொருளா இருக்கட்டும், கெட்ட உணவுப் பொருட்களா இருக்கட்டும், எதா இருந்தாலும் நம்ம சாப்பிடும்போது நம்ம சிறுகுடல் பெருங்குடல் இது எல்லாமே சேர்ந்து செரிமான வேலைகளை பார்க்குது. செரிமான வேலைகளை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கழிவுகள் வெளியே போகணும். கழிவுகள் வெளியே போகாம நம்மளுடைய குடல்லையே தங்கினுச்சு அப்படின்னா வியாதிகள் உருவாகும். உங்களுடைய உடலும் மனமும் சிறப்பாக அமைய வேண்டுமா? சரக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா சரக்கு அடிக்கிற நேரம் எல்லாமே நம்ம நார்மலா இருக்கிற மாதிரியே நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் என்னைக்கு அதுல இருந்து ஒரு 2 நாளோ 1 நாளோ விலகுறோமோ, 24 மணி நேரமும் டெய்லி குடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் நல்லாவே இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. என்னைக்கு அந்த சரக்கு அடிக்கிறத நிப்பாட்டிட்டு 1 டே 2 டே நம்ம நிப்பாட்டுறோமோ அன்னைக்கு தெரியும் நம்ம உடம்பினுடைய பாதிப்பு. டாப் டு பாட்டம் உடம்புல முடியல ஆரம்பிச்சு உள்ளங்கால் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா எல்லா வியாதிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய காரணியா அமைகிறது சரக்கு தான். சரக்கடிங்கிறவங்களோட உடம்பை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னோம்னா அவங்க நார்மல் பர்சன்ல இருந்து கொஞ்சம் விலகிதான் இருப்பாங்க. இந்த மாதிரியான உடல் உபாதைகள் எல்லாத்தையுமே நீங்க இழுத்துக்கணுமா? இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமா அமைகிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஆதி மூலம் சரக்கு தான். இந்த சரக்கை உங்களால விட முடியலையா? உங்களுடைய உடலும் உள்ளமும் மகிழ்ச்சிகரமாக உங்களுடைய வாழ்க்கை சிறந்து விளங்க வேண்டும் என்று கேட்டால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். குடி போதையிலிருந்து வெளியேற உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமைய 48 நாட்கள் சிறப்பு பயிற்சி கொடுக்கின்றோம். நன்றி, வணக்கம்.